இல்ல சார், இப்ப இங்க யாருமே வாரிசு அரசியல் வேணும்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி பார்க்க வேண்டிய அரசியல் பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு. வாரிசோ வாரிசு இல்லையோ, மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நல்லது நடக்குதா, திட்டங்கள் கொண்டு வராங்களா, முன்னேற்றம் நடக்குதாங்கிறது பாக்குறதா ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்க சொல்றபடி வாரிசு அரசியல் ஒழிக்கணும்னா கூட முதல்ல கட்சி தான் ஒழிக்கணும். ஏன்னா கேஎஃப் கிஷோர் தேவ் பர்மான் மகள் யார் தெரியுமா? கிருதி. அடுத்து எம்பி சஞ்சய் தோத்ரேவின் மகன் யார் தெரியுமா? அனுராக் தோத்ரே. அடுத்து முன்னாள் எம்பி துக்காராம் சிருங்காரேவின் மகன் யார் தெரியுமா? சுதாகர். முன்னாள் அமைச்சர் அர்ஜுன் துளசிராம் பவாரோட மருமகள் யாருன்னா பர்தி பவார். அடுத்து பாஜக எம்எல்ஏ விஜயகுமார் கவித்தியோட மகள் ஹீனா காவித். அடுத்து எம்பி மோகன் டெல்கரோட மனைவி கலாபென் டெல்கர் அவங்க. அடுத்து முன்னாள் அமைச்சர் இதெல்லாம் காங்கிரஸ் நம்ம இல்லையா இமாச்சல் முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் துமாலோட மகன் தான் அனுராக் தாக்கூர். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவங்களோட பையன் தான் ராகவேந்திரா. அடுத்து முன்னாள் எம்எல்ஏ ரவி சுப்பிரமணியத்தோட மருமகன் தான் தேஜஸ்வி சூர்யா. அடுத்து முன்னாள் அமைச்சர் வேத் பிரகாஷ் கோயலோட மகன் தான் பியூஷ் கோயல். அடுத்து முன்னாள் அமைச்சர் ஏக்நாத் கட்சியோட மருமகள் தான் ரக்ஷா கட்சி. முன்னாள் அமைச்சர் கோபிநாத் முண்டேவோட மகள் தான் பங்கஜா முண்டே. அதாவது வாரிசு அரசியல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாரிசு அரசியல் என்னன்னா பையனுக்கோ மருமகனுக்கும் கொடுக்கறது வாரிசு அரசியல் வராது. வாரிசு அரசியல் பேரா கொடுக்கறதா. மைக் கொடுங்களா. என்ன ஆட்சி நடக்குது? அங்க பாருங்க, அந்த சீர்காழி பக்கத்துல அந்த பிரிட்ஜ் உள்வாங்கி இருக்கு. என்ன ஆட்சி இது பண்ணிருக்காங்க பாருங்க, எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. யார சொல்றீங்க? திமுக சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, திமுக கட்சி தான். என்ன ஆட்சி நடக்குது பாருங்க. இல்லங்க, அது அது சென்ட்ரல் கவர்மெண்ட். எனக்கே கடுப்பாகுறா. சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ரோட்டை திமுகன்னு சொல்லி பேசுனீங்கன்னா என்னடா உங்க மனநலமா? போடா 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 அடி மைக்க திட்டு போலாம் பைத்தியக்காரன். நீ அதை விடுமா, அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணாலும் அவங்க திமுக தான் திட்டுவாங்க. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கேஸ் விலை ஏற்றுவோம், பெட்ரோல் விலை ஏற்றுவோம், ரோடு டாக்ஸி ஏற்றுவோம், எல்லாத்தையும் ஏற்றுறோம். காரணம் திமுக. ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இது மாதிரி.